ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஜாஃபர். நம்ம நாட்டில் ஏராளமான மர்மங்கள் இருக்கு. ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். மர்மங்களை கண்டுபிடிக்க முன் வந்தவங்க கூட ஒரு சிலர் பாதியிலே விட்டுட்டு போன கதைகளும் நிறையவே இருக்கு. அந்த வகையில் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல குல்தாரா கிராமத்தில் வாழ்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் இரவோடு இரவாக கிராமத்தை விட்டு போயிருக்காங்க. இந்த மக்கள் என்ன காரணத்துக்காக கிராமத்தை விட்டு போனாங்க, எங்கு போனாங்கன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. இதை பற்றின விஷயங்களை தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒரு வீடியோ உங்களையும் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 13ஆம் நூற்றாண்டுகளில் தான் பலிவால் பிராமின்ஸ் குல்தாரா கிராமத்தில் வந்து குடியேறி இருக்காங்க. இந்த கிராமமானது ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர் தென்மேற்குல இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. ஆய்வுகளின் அடிப்படையில் 1291ஆம் ஆண்டு பலிவால் கிராமத்தை சார்ந்த பலிவால் பிராமின்ஸான காதன் என்பவர் தான் முதல் ஆளாக இந்த கிராமத்தில் குடியேறியவர். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் சுமார் 1588 மக்கள் கிட்டத்தட்ட 410 வீடுகளை கட்டி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த கிராமத்து மக்கள் ரொம்ப மரியாதையோடும் செல்வ வளத்தோடும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் செல்வ செழிப்போடு வாழ்ந்த மக்கள் 1825ஆம் ஆண்டு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்த கிராமத்தை விட்டும் அவர்களால் கட்டப்பட்ட வீடுகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டும் இரவோடு இரவாக கிராமத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ததில் ஒரு சில காரணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குல்தாரா மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்ச ஜெய்சல்மானுடைய அமைச்சர் தான் சலீம் சிங். சலீம் சிங் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊரையும் பார்வையிட போகும்போது குல்தாராவுக்கும் வந்ததாக சொல்லப்படுது. மேலும் அவர் அந்த ஊர் ஜமீனுடைய பெண்ணை கேட்டதாகவும் அதற்கு மறுத்த ஜமீன் ஊரை விட்டு போனதாகவும் அவர்களோடு சேர்ந்து அந்த மக்களும் சென்றதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. மேலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்கள் பஞ்சத்தில் அடிபட்டு நீர்நிலைகள் வற்றி போனதாலும் விவசாயம் செய்ய முடியாததாலும் வரி சுமை அதிகமாக இருந்ததாலும் கிராமத்தை விட்டு போனதாக ஒரு சிலரால் சொல்லப்படுது. மேலும் இந்த கிராமத்தில் நிறைய பேர் வாழ முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்படி அங்கே வாழ முயற்சி செஞ்சவங்க ஆவியோட நடமாட்டம் இருப்பதை பார்த்ததாகவும் அப்படி போனவங்க திரும்பி வரலன்னு சொல்றாங்க. ஆவிகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு ஆராய்ச்சி செய்ய பாராநார்மல் சொசைட்டி ஆஃப் டெல்லியுடைய CEO கௌரவ் திவாரி 18 பேர் அடங்கிய குழுவை குல்தாராவுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்தாரு. இவர்கள் குல்தாரா கிராமத்தில் இரவு நேரங்களில் செய்த ஆராய்ச்சியில அமானுஷ்ய குரல்கள் கேட்டதாகவும் மண்ணில் காலடி தடங்களை பார்த்ததாகவும் சொல்றாங்க. இவர்கள் கொண்டு போன நவீன கருவி தான் கிரிப்டோமீட்டர். வெப்பத்தை அளக்கக்கூடிய இந்த கருவியை வைத்து ஆராய்ச்சி செய்த போது ஓரிடத்தில் 41 டிகிரி செல்சியஸும் பக்கத்திலேயே 31 டிகிரி செல்சியஸும் காட்டினதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லேசர் ரேஸ் கருவிகளை வைத்து ஆராய்ச்சி செய்த போது ஒரு சில நிழல்களை பார்த்ததாகவும் சொல்றாங்க. மேலும் ப்ரொஃபசர் ஏவி ராய் குல்தாராவில் ஆராய்ச்சி செய்த போது இங்க நில அதிர்வுகள் வந்ததற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை ஆராய்ச்சி செய்த போது நில அதிர்வுகள் வந்ததால் வீடுகள் இடிந்து அதில் நிறைய பேர் இறந்து இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த குல்தாரா பகுதியை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. இன்றளவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் குல்தாராவுக்கு போக மறுக்கிறாங்க. என்னதான் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தாலும் அந்த மக்களுக்கு என்ன ஆனது, எங்கு போனார்கள் என்பது கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளது. இதுதான் இந்த மர்மத்துக்கு முக்கிய காரணமும் கூட. ராஜஸ்தான் அரசாங்கம் குல்தாரா கிராமத்தை புதுப்பிச்சு அங்க எப்படியாவது மக்களை வாழ வைக்கணும்னு நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதற்கு யாருமே முன் வரலன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் என்னோட சேனலை இங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் உங்கள் ஜாஃபர்.